வெல்கம் பேக் டு அபிநந்தன் ஸ்டோரிஸ். எங்கள் ஊர் திருவிழா பாகம் 2. அன்று ஒரு நாள் காலை திருவிழா. வீதிதோறும் தோரணம், காதுகளையும் வானையும் முட்டும் மைக் செட் பாடல்கள், ஆங்காங்கே தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தலில் தாகம் தீர்த்து கொள்ள முந்திச் சென்று அண்ணா மோர், பானகம், சில இடங்களில் ஜூஸ், இன்னும் சில இடங்களில் அன்னதானம், சில இடங்களில் உணவுப் பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள் விநியோகமும் நடைபெறும். கோவிலின் காலியான பகுதிகளில் உயர்ந்து நிற்கும் ராட்சத ராட்டினம், கைகளில் சுற்றப்படும் ராட்டினம், டெல்லி அப்பளக்கடை, கோவிலின் முன்னால் பொங்கல் வைக்கும் பெண்கள், வீதிதோறும் கடைகள், காதணிக்கென்றே தனிக்கடை, வளையல் கடை, பாத்திரக்கடைகள், பாசிக்கடைகள், குடையை கவிழ்த்து போட்டு அதில் குவிந்து கிடக்கும் விதவிதமான ரப்பர் பேண்டுகள், பிளாஸ்டிக் ரோஜாக்கள், கைகளை தட்டி குழந்தைகளை கவரும் ஜவ்வு மிட்டாய், ஜவ்வு மிட்டாயில் செய்த பொம்மை வாட்ச் பொம்மைகளும் குழந்தைகளின் கூட்டம் அலைமோதும். அவையெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் இலசுகளின் சேட்டைகள் சிரிப்பலைகளை ஏற்படுத்தும். காலையில் சாமி தரிசனம், பிறகு உற்றார் உறவினர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ள சொந்தங்கள், வீடுதோறும் மகிழ்ச்சி. சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து சமைக்கும் கிடா விருந்து. பெரியவர்களுக்கோ கூத்தும் கும்மாளமுமாய் சில சண்டைகள். தேர் வரும் வீதிகளில் திடீரென தோன்றும் கடைகள். திருவிழா என்றாலே கண்ணாடிதான். விதவிதமான கண்ணாடிகளை மாட்டிக்கொண்டு கையில் குச்சி மிட்டாய், இல்லையென்றால் ஐசுடன் வலம் வந்து வீண்வம்பு இழுக்கும் வயசு பசங்க. இதெல்லாம் தான் திருவிழா. இப்படி இருந்தால்தான் திருவிழா என்று கூட சொல்லலாம். பட்டணத்தில் இருந்து ஊர் திருவிழாவிற்கு வந்திருக்கும் மகன் மற்றும் மகளின் குடும்பம், அவர்களை தாங்கி தாங்கி கவனிக்கும் அப்பா அம்மாக்கள், பேர குழந்தைகளை அழைத்து சென்று அவர்கள் விரும்பும் பொம்மைகளையும் அங்கு விற்கும் பஞ்சு மிட்டாயை வாயில் போட்டு சுவைத்து கொண்டு செல்லும் தாத்தா பாட்டிகள். திருவிழாவின் முன்தினம் கூத்து பார்த்து களைப்பாக இருந்த போதும் பேரப்பிள்ளைகளுடன் திருவிழா என்பதால் தாத்தா பாட்டிகளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மகன் கதிரவன், மருமகள் நிலா இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் மகன் நிலவன், மகள் சுமதி இருவரும் நன்கு வளர்ந்த பிறகு பார்க்கிற திருவிழா என்பதால் அவர்களுக்கு ஒரே குஷியாக இருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது நாளை மாலை 4 மணி அளவில் கிளம்பினால் இரவு 11 மணிக்கெல்லாம் நாம் பட்டணத்துக்கு போக முடியும். தூங்கி எழுந்திரிச்சா அடுத்த நாள் வேலைக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவும் சரியாக இருக்கும் என்று கதிரவன் கூறினான். அதனை கேட்ட கதிரவனின் அம்மா புஷ்பம் பாட்டி, ஏன் ஐயா, நாளைக்கு தானே போகணும், அதை ஏன் இன்னைக்கே சொல்லுற? உங்கள் அப்பா முகத்தை பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. அந்த மனுஷன் இப்படி சிரிப்பாருன்னு எனக்கு நீங்கள் வந்த பிறகு தான், பேர பசங்களுடன் பேசும்போது தான் தெரியும். நீங்கள் இதை பற்றி அவருக்கு தெரியும்படி பேசிடாதீங்கன்னு சொல்லும் போதே புஷ்பம் பாட்டிக்கு கண்களில் குளம் போல கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரிம்மா, பேசலை என ததும்பிய குரலில் கதிரவன் நகர்ந்து சென்றான். கதிரவன் வெளியே சென்று நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வருவதை பார்த்தான். கதிரவன் சுப்பு தாத்தாவை பார்த்து, அப்பா, என்ன ஆயிற்று? எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து வர்றாங்களே என கேட்டான். அது ஒன்றுமில்லை தம்பி, நாளை என்னமோ போட்டி நடத்துகிறாங்களாம். என்கிட்ட 2 நாள் முன்னாடி வந்து பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஊர் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து, கதிரண்ணே, நாளைக்கு நம்ம தெருவில் தான் போட்டி நடக்குது, உங்கள் வீட்லேயும் கலந்துக்க சொல்லுங்கண்ணே. கட்டாயம் நீங்கள் வந்து முன்னாடி நின்று போட்டியை நடத்த ஒத்துழைக்கணும் என்று எல்லோரும் கூறும்போது கதிரவன் அமைதியாக தலையை அசைத்தான். அதனை பார்த்த சுப்பு தாத்தா, இவன் நாளைக்கு இங்கே தாயா இருப்பாயா, நாளை காலையில் 6 மணிக்கு வந்து கூட்டிட்டு போங்க என்று சத்தமாக சிரித்தார். அதனை பார்த்த புஷ்பம் பாட்டியும் மருமகள் நிலாவும் கண்களாலே பேசிக்கொண்டு சிரித்தனர். மாலையில் நிலவன் சுமதியை அழைத்து கொண்டு கோவிலை சுற்றி வருவதாக கூறிவிட்டு குடும்பமாய் எல்லோரும் சென்றனர். நிலவனும் சுமதியும் ராட்டினத்தில் போக அடம் பிடித்ததால் ராட்டினத்தில் ஓர் ஆட்டம் போட்டனர். பிறகு பாத்திரக்கடையை பார்த்த நிலா சில பொருட்களை வாங்குவதாக சொல்லிக்கொண்டு புஷ்பம் பாட்டியுடன் சேர்ந்து 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஒரே கடையில் நின்று கொண்டிருந்தனர். பிறகு ஒரு அடியாக பேரம் பேசி வாங்கிவிட்டனர்.
பிறகு ஃபேன்சி பொருட்களையும் வாங்கி வந்தனர். தாத்தாவும் கதிரவனும் நிலவனை அழைத்து, இன்னும் பாரு எவ்வளவு நேரமாக்குகிறார்கள் என்று சொல்லி சிரித்தனர். சுமதி, அப்பா கால் வலிக்குது, வாங்க போகலாம் என சொன்னதும் கூட்டத்தில் இருந்து மெதுவாக நகர்ந்து வீட்டினை அடைந்தனர். சுப்பு தாத்தா வாசலில் கட்டிலை போட்டுக்கொண்டு திருவிழாவிற்கு சென்று வருபவர்களிடம் தன் பேரப்பிள்ளைகளின் பெருமையை பேசிக்கொண்டிருந்தார். புஷ்பம் பாட்டி பேரன் நிலவனுக்கும் நிலா சுமதிக்கும் சோறூட்டி கொண்டு வருபவர்கள் எல்லோரிடமும் பேசிக்கொண்டு இருந்தனர். இருவரும் சாப்பிட்ட பிறகு இருவருக்கும் தாத்தா காலை அமுக்கிவிட சற்று நேரத்தில் அசதியில் இருந்த குழந்தைகள் உறங்கிவிட்டனர். அவர்களை படுக்க வைத்துவிட்டு எல்லோரும் ஒன்றாக உணவருந்தினர். சுப்பு தாத்தா கதிரவனை பார்த்து, நீ நாளைக்கு இங்கே இருடா, அடுத்த நாள் மத்தியானம் சாப்பிட்டு கிளம்புங்க, நீங்களும் சோழியை பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லை என கூறினான். நாளைக்கு போட்டி நடக்குதில்ல, நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருந்து நடத்தி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என சொன்னார். உங்கள் அம்மா சொன்னா நீங்கள் நாளைக்கு போகலான்னு பேசினது. நிலா, சரி விடுங்க, நாளை ஒரு நாள் தானே, பார்த்துக்குவோம் என்று சொன்னதும் பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் மகிழ்ச்சி. அடுத்த நாள் காலை முதலில் கோலப்போட்டி, பிறகு சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி, நடனம், பாட்டுப் போட்டி, பானை உடைக்கும் போட்டி என ஒரே மகிழ்ச்சிதான். போட்டியெல்லாம் முடிந்து பரிசு வழங்கின. நிலவனும் சுமதியும் ஆளுக்கு ஒரு பரிசை வாங்கி வந்தனர். அதனை கண்டு தாத்தாவும் பாட்டியும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதற்கு அடுத்த நாள் கதிரவன், அப்பா அம்மா, நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்கன்னா இனி ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வருவோம் என சொன்னார். தாத்தா சிரித்தபடி, எனக்கு வேறு சந்தோஷம்லாம் நீ தர வேண்டாயா, ஒரு தீபாவளி, பொங்கல், திருவிழா இது போன்ற நல்ல நாளில் நீங்கள் இங்கே வந்து இருந்து பேர பசங்களோடு இருந்தால் சந்தோஷம், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொன்னார். கண்டிப்பாக வருவோம் தாத்தா, அப்பா அம்மா எங்ககிட்ட நேற்றே சொல்லிட்டாங்க. தாத்தா பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல, நாம் இனி ஒவ்வொரு லீவுக்கும் இங்கே வருவோம்னு சொன்னாங்க. நிச்சயமாக வாங்க ஐயா, வருகிறோம் என சொல்லி விடை பெற்றனர். காரில் சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தாத்தா மற்றும் பாட்டியின் நினைவுகள் தான். எவ்வளவுதான் நம்ம தூரத்தில் இருந்தாலும் நம்ம பெற்றவங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன சந்தோஷம்தான் அவங்கள இன்னும் நிறைய நாள் சந்தோஷமாக இருக்க உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நீங்களும் நம்புங்க. நன்றியுடன் நாங்களும் விடை பெறுகிறோம். அபிநந்தன் ஸ்டோரிஸ். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.